அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விதமாய் வந்து தேவனே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக எனக்கு கொடுக்குற இந்த கிருபையின் வேலை எவ்வளோ பெரியது கர்த்தாவே. எவ்வளோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் அடியேனுக்கு பாராட்டியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆவிக்குரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவனாய் வாழ கிருபை தாரும். ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு உபகாரத்தையும் கிருபையும் எப்பொழுதும் ஆண்டவரே நான் நினைவு கூர்ந்து வாழ கிருபை தாரும். திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, நீர் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள், என்னுடைய பலவீனங்கள், அறிவீனங்கள், ஞானமற்ற காரியங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியில் தாப்பனே நீர் எவ்வளவாக அவைகளை தாங்கி பொறுத்து என்னை வழிநடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் முற்றுமாக ஒரு ஞானமற்ற மனிதன், அறிவற்ற மனிதன். ஆனால் எனக்கு நீங்கள் பாராட்டியிருக்கிற தயவு மிகப்பெரியது. இது உங்களுடைய சுத்த கிருபையே இல்லாமல் வேறு இல்லை தாப்பனே. ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்காமல் இருப்பீரானால் நான் அழிந்திருப்பேன் என்பது எவ்வளோ உண்மை. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால் நான் அழிந்து போயிருப்பேன். என்னை மீட்டு கொண்ட உம்முடைய அன்பு மிகப்பெரியது. என்னை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. நான் உம்முடைய கரத்தில் ஒரு உபயோகரமான பாத்திரமாய் காணப்பட வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே வாசிக்க கேட்க எவ்வளோ கிருபை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவான ஒரு நன்மைகளை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை கெட்டி சேரும்படியாக எனக்கு கொடுத்திருக்க அந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். தேவா, உங்களை துதிக்கிறேன். ஒரு சிறு குழந்தையை போல மே சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாருமே நான் ஆண்டவரே ஞானமில்லாத ஒரு மனிதன் என்று அறிந்திருக்கிறேன். உடைய கிருபைக்காக ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறேன். என்னை மட்டும் வழிநடத்தி இருக்கிறீர். இனிமேலும் வழிநடத்தி வரவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையே பலியாய் ஒப்புக் கொடுத்த அந்த அன்பை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, கிறிஸ்துவின் அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, அந்த ஒரு காரியம் தான் எனக்கு தேவை. உண்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நேசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு மாயை, எல்லாமே ஒரு மாயை. மனிதனுடைய புகழ்ச்சி, மனிதனுடைய எல்லா காரியங்களையும் மாயை. மனிதன் ஆண்டவரே செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது மாயை. நான் உமக்கு பிரியமாய் வாழ வாஞ்சிக்கிறேன். ஆண்டுடைய சத்தியத்தில் உண்மையாக இருக்க வாஞ்சிக்கிறேன். நல்லது உத்தமம் உண்மையில் ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் பேர் நேதியாக வைப்பேன். அந்த கிருபை எனக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு அதிகமாய் தாரும். ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழன் என்ற ஒரு வாஞ்சையை தாரும். மனித புகழ்ச்சியை ஒரு நாளும் ஆண்டவரே விரும்புகிறவனாக நான் காணப்பட வேண்டாம். உண்மை நான் முழு இதயத்தோடு நேசிக்கணும். அதே சமயத்தில் மற்றவர்களை என்னைப் போல நேசிக்க கிருபை தாரும். இவ்வளோ தேவையில்லை ஒரு ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும். அழிந்து போகிற எத்தனையோ மக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, உடைய வேதம் பொய் சொல்லவில்லை. உடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்ன காரியம், ஒரு எழுத்தாகில் ஒரு எழுத்தின் ஒரு பாயில் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே, நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. எந்த விதமான சந்தேகமில்லை. மனித வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போவதில்லை. தேவா, நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். ஒரு மனிதன் மறுபிறப்படையாமல் மரிப்பதைப் போல பயங்கரமான காரியம் ஒரு ஒன்றுமே இல்லையே. ஒருவன் மறுபடியும் பெறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பரிசுத்த ஆவியானவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நூற்றாண்டில்
பரிசுத்த ஆவியானவரே, நீர் எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த கிரியின் நிமித்தமாக எவ்வளோ மக்களை மீட்டுக்கொண்டீர். சபைகளை எழுப்பினீர். பவுல் போன்ற மனிதர்களை எழுப்பினீர், உபயோகப்படுத்தினீர். சத்தியம் எவ்வளவாக மற்ற தேசங்களுக்கு பரவும்படியாக செய்தீர். ஸ்தோத்திரம். 3000 மக்கள் 5000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்பாக கூட ஆண்டவரை சீர்திருத்த காலங்களிலும் மற்ற இந்த 17வது 18வது நூற்றாண்டுகளில் இவ்வளோ வல்லமையாக கிரியை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். எவ்வளோ மிஷினரிகளாக அநேக தியாகத்தோடு உடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்றதை பார்க்கும் பொழுது தாப்பனே, நன்றி செலுத்தல் ஆண்டவரே. அதுமான வாழ்க்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதுமான மிஷினரி பணிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நேசித்த அந்த ஒரு அன்பு எவ்வளோ ஆண்டவரை அவர்களை முந்தி தள்ளிற்று. குடும்பங்கள், எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ காரியங்கள் மனித அளவில் பார்க்கும் பொழுது அவைகள் நாம் ஆண்டவரே ஒருவேளை அற்பமாக எண்ணப்படலானா நீர் எவ்வளோ பெரிய சாட்சிகளை வைத்திருக்கு. ஸ்தோத்திரம். மிகவும் போன்ற திரளான சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஞானத்தினால் அல்ல, உடைய ஆவியானுடைய கிரியினால் பரிசுத்த ஆவியானவரை நீர் மனிதர்களை உபயோகப்படுத்தியிருக்கிறீர். மனிதர்களை உபயோகப்படுத்தாமல் நீர் கிரியை செய்யவில்லை. இன்றும் ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்யலைன்னா ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யவில்லை என்றால் மனமாற்றம் என்பது சுத்தமாக வாய்ப்பே இல்லை. மறுபடியும் பிறப்பது என்பது வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே, விட்டுவிடாதீங்க. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது நிச்சயமாக அது நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரே, அநேகரை மீட்டுக்கொள்ளும். ஆண்டவரே, திரளான மக்களை கண்ட பொழுது மனது உருகினீர். அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த விமான மக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே, நீர் கிருபையாய் சந்தியும், கிருபையாய் சந்தித்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மீட்டுக்கொள்ளும். தேவையோ மிகப்பெரிது தாப்பனே, மிகப்பெரிது கர்த்தாவே. தேவாவியானவரே, நீர் கிருபையாக இறங்கி ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும், ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ளும், ஆத்துமாக்களை விடுதலையாக்கும். தேவா, அவைக்குரிய வாழ்க்கை என்பது எவ்வளோ மகத்துவமான ஒரு வாழ்க்கை. தேவனே, மிகப்பெரிய ஒரு தேவை. இறங்கும் இறங்கும் இறங்கும். ஆத்துமாக்களை ரட்சியும், ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். உடைய சத்தியத்துக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அருமையான தேவனே, நீர் விட்டுவிடாதிரும், நீர் விட்டுவிடாதிரும் ஆண்டவரே. தேவா, இந்த சபையில் கூட உயிர்மீழ்ச்சியை தாரும். ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படணும். ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவரே அது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. சாத்தான் எவ்வளோ ஆண்டவரை வஞ்சிக்கிறவனாக மக்களை கண்களை குருடாக்கி போட்டு உலகத்தின் பக்கமாக இழுத்து அழிகிற காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறான். தேவா, நீர் மன்னியும், மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். அவர்களுக்காக பரிந்து பேசுகிற இதயத்தை எனக்கு தாரும். ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிற இதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசினதை பார்க்கிறோம். எருசலேமே, எருசலேமே, இந்த நாளாக உன்னுடைய சமாதானத்துக்கு அடுத்து அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். என்ன மன உருக்கம், என்ன பாரம். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்த தெய்வகுமாரன் அசட்டை பண்ணப்பட்டீர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டீர். சிலுவை என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக காணப்படணும். சிலுவை இல்லாமல் மெய்யான ரட்சிப்பில்லை, சிலுவை இல்லாமல் மீட்பில்லை, சிலுவை இல்லாமல் நம்பிக்கை இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பெரிய பலியை செலுத்திருக்கிறீர், எவ்வளோ பெரிய தியாகம். உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே. பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, ஒருவேளை நல்லவனாக இருக்கும் பொழுது இல்லை, பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த காலங்களில் நான் உம்மை சார்ந்து வாழுகிற அந்த கிருபை அதிகமாக தாரும். ஒரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில்
விடியற் காலத்தில் தேடும்படியான அந்த கிருபையின் வாழ்க்கை எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதை பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாற்றத்தை பார்க்குறேன் ஆண்டவரே. உண்மையான ஒரு மாற்றத்தை பார்க்குறேன். என்றைக்கு விடியற்காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்தனோம், அன்றிலிருந்து ஆண்டவரே மெய்யாலுமே அதனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. மெய்யாலுமே அதில் ஒரு நன்மையை பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய நன்மையை நான் பார்க்குறேன். ஆண்டவரே, ஜெபிக்காத நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மன்றாடுகிறவில்லை என்று ஆச்சரியப்பட்டீர். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பாக்கிற ஒருவனை தேடினேன். ஜெபிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஜெபிக்கிற மக்களை எழுப்பும். ஜெப தாகத்தை தாரும். கர்த்தருடைய சமூகத்தோடு ஆண்டவரே இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு வாஞ்சையை தாரும். ஆத்துமாக்கள் உள்ளங்களில் பேசும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் உள்ளங்களில் நீர் எழுப்புதலை தாரும். ஆத்துமாக்களின் உள்ளங்களில் உண்மையான ஒரு ஆண்டவரை மன மாற்றத்தை தாரும். ஆண்டுடைய சமூகத்தை தேடுகிற அந்த வாஞ்சையை தாரும். எவ்வளோ காரியங்களில் சாத்தான் மன கவலைகளினாலும் குழப்பங்களினாலும் சஞ்சலத்தினாலும் பல காரியங்களினாலும் ஆண்டவரே எவ்வளவாக அவன் மனதினை ஆண்டவரே கர்த்தாவே அங்கலாய்க்க பண்ணுகிறான். ஆனால் நம்முடைய பாதத்தை தெரிந்து கொள்ள மனிதன் விரும்புவதில்லையே. நம்முடைய சமூகத்தை தேட வேண்டும் என்ற விருப்பம் மனிதனிடத்தில் காணப்படுவதில்லையே. ஜெபிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களை எழுப்பும், ஜெபிக்கிறவர்களை எழுப்பும். அந்த ஜெப ஆவியை ஆண்டவரை இங்கே சொல்லியிருக்கீங்க, ஜெப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுது. ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் தாப்பனே. ஜெபாவியை ஊற்றும், ஜெபாவியை ஊற்றும். ஜெபிக்காத ஒவ்வொருவரையும் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபாவியை ஊற்றும். மன்றாட்டின் ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். எவ்வளோ தேவை ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மனதை தாரும். ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிற இதயத்தை தாரும். இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஜெபத்தினுடைய காரியங்களை எவ்வளோ மக்கள் புறக்கணிக்கிறாங்க ஆண்டவரே. ஜெபம் எவ்வளோ புறக்கணிக்கப்படுகிறது. கர்த்தருடைய சமூகம் எவ்வளோ புறக்கணிக்கப்படுகிறது. ஆண்டவரை தேட மனதற்றலாய் காணப்படுகிற காரியம். என் ஜனமோ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. உம்மை அண்டிக் கொள்ளுகிற அந்த காரியம், ஜெபம் என்பது வெறுமையாய் கேட்க முடியாமல் மட்டுமல்ல, உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. பசுத்த ஆவியானுடைய அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை ஆண்டவரே நான் எப்பொழுதும் பற்றி கொள்ளுகிற கிருபையை தாரும். பசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும், இறங்கும், இறங்கும். உம்மோடு கொண்ட உறவுகள் வாழ்க்கை எனக்கு அதிகமாக தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க. நீங்கள் தான் உள்ளங்களில் கிரியை செய்ய முடியும். நீங்கள் தான் உள்ளங்களில் ஆண்டவரே கர்த்தாவே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த மறுபிறப்பை நீங்கள் தான் ஆண்டவரே. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடும், எடுத்து போடும். கல்லான இருதயம், கடினப்பட்ட இருதயம், திருக்கு மகா கேடுள்ள இருதயத்தை எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும். ஆண்டவரே எடுத்து போடும். சதையான நேரத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த சதையான நேரத்தை தாரும். புதிதான ஆவியை வைத்து உங்களது கட்டளையில் நடக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த காரியத்தை செய்யுங்க. அந்த சபையில் செய்யுங்க ஆண்டவரே. மக்கள் மத்தியில் செய்யுங்க. இவ்வளோ மக்கள் ஆண்டவரே ஐயோ அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பேர் பாரம்பரியமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு உடன்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையே. உண்மை அறிந்த வாழ்க்கை இல்லையே. ஆண்டவரே, அறியாமை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வீழ்த்துகிறது. அறியாமை என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஆண்டவரே நிர்மலமாக்கி விடுகிறது, அழித்து போடுகிறது. தேவா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய தாசையை தாங்க. இதனாலின் ஒவ்வொரு காரியத்தை என்னை நீங்கள் வழிநடத்துங்க தாப்பனே. இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை தேவா. ஒவ்வொரு காரியத்திலும் நான் நமக்கு முன்னே செல்வேன் சொல்லியிருக்கீங்க. நான் நமக்கு முன்னே சென்று கோணலான்களை சபையாக்குவேன். செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பொல்லாத ஒரு உலகம், அனித்தியமான உலகம், மாற்றப்படாத இருதயத்தின் மக்கள் வாழ்க்கை என்ற உள்ள ஒரு கடினமான தேவா, எனக்கு அறிவில்லை, எனக்கு ஞானம் இல்லை. ஐயோ தாப்பனே, ஆத்துமாக்களை ரட்சியும். ஐயோ, இந்த ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளும். ஆவியானவரே, ஆவியானவரே, விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. ஐயோ, நித்தியமான ஒரு ராஜ்யம் உண்டு, பரலோக ராஜ்யம். நரகங்கிறது உண்டு. இந்த வேதம் பொய் சொல்லலை, இயேசு பொய் சொல்லுகிறவர் அல்ல.
ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் தெளிவாய் போதித்திருக்கிற தைசரியமான எண்ணி பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவர், அக்கறை சுவாலையில் வேதனைப்படுகிறேனே, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியம். அக்கறை கடல் என்று சொல்லப்படுகிற தேவா, ஐயோ தேவா, ஒரு ஆத்துமா ஆண்டவரே மனம் திரும்பாமல் மறுபரப்படையாமல் தன்னுடைய வாழ்க்கை முடியுமானா? ஆண்டவரே, அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எத்தனை பேர் ஆவிக்குரிய விதங்களில் தங்களுடைய ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுவர்களாய் காணப்படுவார் என்பதை எண்ணி பார்க்கும்போது, தேவா, அநேகருடைய இருதயம் எவ்வளோ மாயை பின்பற்றி ஓடுகிறது. கிருபையை போக்கடித்தார்கள். எவ்வளோ காலங்கள், எவ்வளோ இரக்கங்கள், எவ்வளோ தயவுகள், எவ்வளோ ஒத்தாசைகள், எவ்வளோ விதங்களில் ஆண்டவரே உடைய கிருபையை நீர் வெளிப்படுத்தாமல் இல்லை. ஆனால் மக்கள் ஆண்டவரை எவ்வளோ புறக்கணிச்சிட்றாங்களே. மன்னியும் ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்கள் மன்னித்து இறங்கும். தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் பேசுகிறது தங்களுடைய நிலை முடிவு என்னன்னு தெரியாமல், ஐயோ ஆண்டவரே, இன்னொரு பயங்கரமான ஒரு நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய அன்பு, இவ்வளோ பெரிய பலியை ஆண்டவரே அவர்கள் புறக்கணிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. ஐயோ, அந்த மாயை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பற்றி கொள்ளுகிறது ஆண்டவரே. மாயை எவ்வளோ ஆண்டவரே கொடூரமானது. தேவா, மன்னித்து இறங்கும். உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிற மனதை தாரும், தங்களை ஒப்புக் கொடுக்கிற சிந்தையை தாரும். ஐயோ, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் எவ்வளோ துயரங்கள். இந்த உலகம் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு கொடூரமான ஒரு உலகம். ஐயோ, அழிவின் சக்திகள், எத்தனையோ யுத்தங்களும் மற்ற காரியங்களும். ஐயோ, மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ சீர்கேடாக போய் கொண்டிருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ அழிவுகள், நாசங்கள், மோசங்கள். ஐயோ, மாம்சத்துக்குரிய காரியங்கள், எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. குடியினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்த, எத்தனையோ வாழ்க்கை முற்றமாக ஆண்டவரே நிலை குலைந்து போன நிலையை பார்க்கும் பொழுது, தேவா மன்னியும், சௌரிக்கு மன்னியும், இறங்கும். ஐயோ தேவா, இறங்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்கி விடுதலையை தாரும், நீர் இறங்கி வெளிச்சத்தை தாரும், நீர் இறங்கி நம்முடைய ஒத்தாசையை தாரும். தேவா, விட்டு விடாதிரும் ஆண்டவரே, விட்டு விடாதிரும் ஐயா. விடுதலையை தாரும், மாலை கூடும். ஐயோ ஆண்டவரே, இந்த குடியினால் அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவை கண்ணோக்கி பாரும். இந்த முழு குடும்பம் ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிற அந்த நிலையை மாற்றி போடும். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது தாப்பனே. தேவா, இந்த ஆத்துமாக்களை ரட்சியும். ஐயோ கர்த்தாவே, நீங்கள் ரட்சிக்கணும். ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யணும். எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களை ரட்சியும். எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து தெளிவாய் வழிநடத்தும். ஜெபிக்கிற பெற்றோர்களாய் மாற்றும். ஒவ்வொரு தகப்பனும் தாயும் ஜெபிக்கிறவர்களாய் மாறிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. ஒரு ஜெபிக்கிற தாய், ஒரு ஜெபிக்கிற தகப்பன் ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை மன்றாடுகிற பெற்றோர்கள் எங்கே? ஐயோ, எவ்வளோ ஒரு தவறான கணக்கீடு ஆண்டவரே. உலக பிரகாரமான நிலையில் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்களை குறித்து அவர்கள் ஆண்டவரை அங்கலாய்க்கிறாங்க. அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளுக்காக மன்றாடுவதில்லையே. ஆண்டவரே, என்ன ஒரு பரிதாபம். எந்த அளவுக்கு கண்கள் குருடாய் போயிருக்கிறது என்று எண்ணிப்பா. தேவா, விடுதலை தாரும். விதமான மக்களை மாற்றி போடும். தங்களுடைய குடும்பங்களுக்காக எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். எல்லோருமே ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு பெற்றோர்கள் இருப்பாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இருக்கிற நம்பிக்கை எவ்வளோ பெருது தாக்குறேன். ஆனால் ஜெபிக்கிறதில்லை. எவ்வளோ ஒரு விதத்தில் ஜெபிக்க பிசாசானவன் ஆண்டவரே தடை செய்ய முடியாது பார்க்குறான். தனிமையாய் போய் கர்த்தருடைய சமூகத்தை தேடக்கூடிய அந்த மனதில்லை.
மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் கர்த்தாவே, மன்னியும். எத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் என்பது ஒரு பெயரளவில் காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஒழிய ஒரு உண்மையான தாக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இல்லையே. உண்மையான பாரத்தோடு கர்த்தருடைய சம்மத்தை தேடக்கூடிய மனதுள்ள அந்த ஜெப வாழ்க்கை இல்லையே. ஆண்டவரே, ஜெபிக்காத ஒவ்வொருவரும் எழுப்போம், எழுப்போம், எழுப்போம். ஜெபிக்கிறவர்களை எழுப்போம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜெபிக்கிறவருடைய தேவை பெரிதாக இருக்கிறது. தேவா, நீர் இறங்கும், கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தாங்கன்னா ஆண்டவரே, எப்படி அழகாக ஆண்டவரே காரியங்களை செய்வீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவாக ஜெபிக்கிற மக்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவா, மனம் திரும்புதலை தாரும், மனமாற்றத்தை தாரும். எவ்வளோ தவறான உபதேசங்கள் மக்களை ஆட்கொள்ளுகிறது ஆண்டவரே. எவ்வளோ போலியான காரியங்கள். மெய்யான மனம் திரும்புதல் என்பதில்லையே, மனமாற்றம் என்பதில்லையே. ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் எண்ணி பார்க்கும்போது தேவா மன்னித்தரணும், கிருபையாய் மன்னியும், கிருபையாய் மன்னியும். மனமாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. ஐயோ, தயவாக மன்னியும் ஆண்டவரே, தயவாக மன்னித்து இறங்கும் ஆண்டவரே, தயவாக மன்னித்து இறங்கும். எனக்கு எத்தனையோ சபைகள் என்ற பெயரில் மனம் திரும்புதலை போதிப்பதில்லையே ஆண்டவரே. எவ்வளோ ஒரு காரணம்லாம் ஆண்டவரே அவர்கள் போதிக்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்கிறாங்க. எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ஆண்டவரே. இது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. மாம்ச ரீதியாய் பேசுகிற ஆண்டவரே அந்த மான காரியங்கள் இந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கிறது தான், பொய்யான நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆனால் ஒருவன் மனம் திரும்பாவிட்டார், மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல் ஆகாவிட்டார் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்களே. ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறகு மாம்சமாக இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன சொல்வது எனக்கு தெரியல தாப்பனே, எப்படி சொல்வது என்பது எனக்கு தெரியல. மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தரலும் ஐயா. எனக்கு எத்தனையோ காரியங்கள் இல்லை. தயவா மன்னியும், என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். தயவாக மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. தேவா, உடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறேன், உடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன், உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். அருமை தாப்பனே, நீர் இறங்கும். ஐயோ, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார் பரலோகராஜ்யத்தை காண முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளோ வாழ்ந்து, எவ்வளோ சம்பாதித்து, எவ்வளோ சாதித்து, எவ்வளோ நிறைவேற்றி இந்த மோட்ச ராஜ்யத்துக்கு அவன் போகலைன்னா, மோட்ச ராஜ்யத்துக்கு போகலாம் என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நிச்சயமான அழிவை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கையின் ஓட்டம் என்பது இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் உலக ஞானத்தோடு செயல்பட்டு எத்தனையோ காரியங்களை சேர்த்து வைத்தோம், சம்பாதித்தோம். என்னுடைய ஆத்மாவை குறித்து அக்கறையற்று வாழ்ந்த நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே இறங்கும். ஆத்துமாக்களை குறித்த ஆத்துமா தன்னுடைய சொந்த ஆத்துமாவை குறித்து, ஐயோ நன்றாக விளைந்த நிலத்தை உடைந்த மனுஷனை பார்த்து இன்றைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். இவையெல்லாம் யாருடையதாகும்? ஆண்டவரே, ஆத்துமத்தின் அவையானவரே, நீங்கள் கிரியை செய்யலைன்னா வேறு வழியே இல்லையே. நீங்கள் கிரியை செய்யணும், கிரியை செய்யணும், நீங்கள் கிரியை செய்யணும். கெஞ்சி நிற்கிறேன், உரிமைச்சியை தாங்க, உரிமைச்சியை தாங்க, எழுப்புதலை தாங்க. ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று சொன்னீங்களே, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெப கூட்டத்தை, ஜெப மனிதர்களை எழுப்பும், ஜெப மனிதர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஆதி திருச்சபையில் ஜெபம், பரிசுத்த ஆவியானவரே எவ்விதமாக நீர் ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஜெபத்தோடு இணைந்து அவருடைய செயல்பாடை பார்க்கிறேன். தேவா இறங்கும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தின் போதலெல்லாம் சபைகளெல்லாம் உயிர்ப்பியும் ஜெபிக்கிற மக்களாக எழுப்போம். ஜெபமில்லையே ஆண்டவரே, தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை இல்லையே, அது போலியானது ஆண்டவரே. ஐயோ, அதை எப்படி அங்கீகரித்து கொள்ள முடியும்?
எப்படி அது சரின்னு சொல்ல முடியும்? ஜெபிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய காரியம் என்பது ஆண்டவரே உம்மால எப்படி அங்கீகரிக்கப்பட முடியும்? ஆண்டவரே இறங்கும் இறங்கும். ஒரு மறுபடியும் பிறந்திருப்பாரன்னா அவன் ஜெப வாழ்க்கை காணப்படுமே. ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு தேவா இறங்கும் இறங்கும் இறங்கும். விட்டுடாதீங்க தாப்பனே. ஐயோ கர்த்தாவே, இந்த மாயை நம்பி கிருபையை அவங்க வாழ்க்கையிலெல்லாம் போக்கடிச்சிட்டோம். ஆண்டவரே கிருபை எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திட்டு ஆண்டவரே முன்பாக வரும் பொழுது என்ன சொல்ல முடியும்? ஐயோ இந்த சிங்காசனத்தின்பாக இருக்கும்படியான வேளையில் தேவா நீர் இறங்கும். அருமையான தேவனே நீர் இறங்கும் இறங்கும். கிருபையாயிரும். இந்த காரியத்தில் வழி நடத்துங்க. விட்டுடாதீங்க தாப்பனே. ஜெபம் வீணல்ல, ஜெபம் ஒரு நாள் வீணல்ல, ஜெபம் வீணல்ல. ஸ்தோத்திரம். ஜெபம் ஒரு பெரிய முதலீடு. ஸ்தோத்திரம். இந்த சபையை காத்துக்குள்ளும் சாத்தான் உள்ள பிரவேசிக்கூடாது. தேவா சாத்தான் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே வரக்கூடாது. கர்த்தாவே இறங்கும் இறங்கும். ஆண்டவரே வேலியடையும் பாதுகாத்துக்கொள்ளும். மக்களுக்கு பாதுகாப்பை தான். இந்த சபையை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். அடியனுக்கு பின்பாக கூட இந்த சபை பாதுகாக்கப்படும். தேவா எனக்கு இவ்வளோ ஞானமற்ற ஒரு மனுஷன் ஆண்டவரே. தேவானால் இதை எழுப்பியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த சபையை கட்டியிருக்கிறீர், இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறீர். இது பிரயோஜனமான ஒன்றாக இருக்கணும் ஆண்டவரே, பிரயோஜனமான ஒன்றாக இருக்கணும். தயவாய் மன்னியும் ஆண்டவரே. தயவாய் மன்னித்து வழிநடத்தும் தாப்பனே. தயவாய் மன்னித்து எனக்கு இரக்கம் செய்தரலும் ஆண்டவரே. தயவாய் மன்னித்து எனக்கு பரத்தின் ஒத்தாசையை தாங்க. இந்த காரியத்திலோட எனக்கு உதவி செய்யுங்க. தேவா தேவா விட்டுடாதீங்க விட்டுடாதீங்க. இந்த காரியத்தில் இரக்கம் செய்யுங்க. தயவு கூர்ந்தெல்லாம் வழிநடத்தும். தேவா உடைய ஒத்தாசைக்காய் ஜெபிக்கிறேன். தயவாக இருந்து வழிநடத்தும் ஐயா. பொய்யான காரியங்களெல்லாம் எடுத்து போடும். பொய்யான மாயல் எடுத்து போடும். பொய்யான காரியங்களாக தகர்த்து போடுங்க. தேவா ஐயோ உடைய சத்தியத்தில் கட்டப்படணும். உடைய சத்தியத்தில் கட்டப்படணும். அப்போ அது ஆண்டவரே நிலைத்து நிற்கும். தேவா எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஐயோ தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தத்தாவை பொய்யாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. பொய்யாய் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை. தங்கள் எப்படி மோட்ச ராஜ்யம் போயிடுவோன்னு நினைக்கிறாங்கண்ணா விறுவிறுப்படையிலையே, மனம் மாறுதல் இல்லையே. ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ போதகர்கள் தவறான உபதேசத்தினால மக்களை வஞ்சிக்கிறாங்க. அவருடைய ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. ஆத்ம ரட்சிப்புக்காக அவர்கள் உழைக்கிறது இல்லையே. ஆத்ம ரட்சிப்புக்காக அவர்கள் ஆண்டவரை வாஞ்சித்து ஊழியம் செய்கிறதில்லை. ஆத்ம ரட்சிப்பை குறித்து மக்கள் மத்தியில் பேசுகிறதில்லை. ஐயோ என்ன ஒரு பாதிப்பு ஆண்டவரே. இன்னொரு பொய்யான காரியம். சாத்தான் எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான். ஐயோ ஒளியின் வேடம் தரித்து சாத்தான் வஞ்சிக்கிறான். ஒளியின் வேடம் தரித்து சாத்தான் மக்களை வஞ்சிக்கிறானே. ஒளியின் வேடம் தரித்து மக்களை ஆண்டவரே ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர்களை ஒரு போலியான திருப்தியில் வைத்துக் கொள்கிறான். மனமாற்றமில்லை, தெய்வீக குணங்கள் என்பதில்லை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம். அவையானவரே இந்த கிருபை எனக்கு தாரும். மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய மீதிலெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும் தாப்பறேன். என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும். இம்மட்டும் எனக்கு நீங்கள் காண்பிக்கிற அந்த ஒத்தாசை எண்ணி பார்க்கும்போது இது மிகப்பெரிது கத்தாவே. இது மிகாலுமே மிகப்பெரிது தாப்பனே. தேவா நீங்கள் எனக்கு பாராட்டுகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவா இறங்கும், விட்டுடாதீங்க, ரட்சிங்க. மக்களை ரட்சியும், வெளியடைத்து பாதுகாத்து இந்த காரியமோட வழிநடத்தலைத்தார், ஒத்தாசைத்தார். எப்படி செய்யணும்? அற்ப காரியம் முதலாக என்னால் செய்ய முடியாது என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னால் முடியாது. ஆண்டவரே கர்த்தாவே இறங்குங்க. உண்மையான இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே மன்னித்து எனக்கு இறங்கும். பாவியாக எனக்கு மன்னித்து இறங்கும் ஆண்டவரே. தயவு ரட்சியும் ஆண்டவரே. இந்த இடத்துல உயிர்மீழ்ச்சியை தாரும், எழுப்புதலை தாரும்.
வலிமையான மனந்திரும்பலை தார். உலர்ந்து போன எலும்புகளை அதை உயிரடை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்திடலாம். நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, வழிநடத்தும் கர்த்தாவே, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.